கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் இந்த உலகின் வாழ்வியலின் உயரிய ஒரு கருத்தை நமக்கு போதிக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே இறைமகன் இயேசு சொல்லுகிறார், நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நமக்கு சார்பாக எப்படி இருக்க முடியும்? அதை எவ்வாறு நிர்ணயிப்பது? நன்மை செய்கிறவர்கள் நம் சார்பாக இருக்கிறார்கள் என்று பொருள். அப்படியானால் ஆண்டவருடைய கடவுள் சொல்லுகின்ற இந்த இறை வார்த்தையின்படி இந்த உலகிலே பிற மதத்தை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேர் நன்மை செய்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம் மதம் என்ற பெயரினால் அவர்களை வெறுத்து ஒதுக்குகின்றோம். கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். அப்படியானால் நன்மை செய்கிற அத்தனை பேரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். உதாரணத்திற்கு அப்துல் கலாம் அவர்கள் இன்று வரை உலக மக்கள் அனைவராலும் போற்றப்படுகிற ஒரு உன்னத மனிதராக, மனித நேயம் உள்ள மனிதனாக, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல் என்ற உன்னதமான குணங்களை கொண்ட நல்ல மனிதராக இன்றும் இறந்த பின்னும் போற்றப்படுகிறார் என்றால் அவர் நம் சார்பாக இருக்கிறார். அதாவது இறைவன் இயேசு கிறிஸ்துவின் படிப்பினைகளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தவராக இருக்கிறார். ஆனால் அவர் கிறிஸ்தவர் அல்ல. இனி நம் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களிலே உன்னதமான ஒரு முதலமைச்சர் என்றால் திரு காமராஜ் அவர்கள். படிப்பு அறிவு இல்லாத அவர் என் மக்கள் படிக்காமல் இருக்கக்கூடாது என்று கல்வி கண்ணை திறந்த உத்தமமான ஒரு மனிதர். அவர் கிறிஸ்தவ மதத்தை சாராதவர். இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நன்மை செய்கிறவர்கள் நமக்கு எதிரானவர்கள் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது நமது உள்ளங்களிலே நான் கிறிஸ்தவன், பிற மதத்தினர் யாரும் மீட்கப்பட மாட்டார்கள், கடவுள் பிள்ளைகள் அல்ல, அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்வதற்கு நமக்கு எந்த அருகதையும் இல்லை. நம்மால் ஒரு ஏழை பிள்ளைக்கு படிப்பதற்கான ஒரு புத்தகம், ஒரு பை கூட வாங்கி கொடுக்க முடியாத மனநிலை இருக்கும் நாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் முழுவதும் மக்களுக்கும் கல்வி கண்ணை திறந்த ஒரு மனிதர் நம்மை விட எவ்வளவோ உத்தமமானவர். பிறருடைய வேதனையில் பங்கெடுக்கும் திரு அப்துல் கலாம் அவர்களின் எண்ணம் மனித நேயம், இளைஞர்கள் மேம்பாடு அடைய வேண்டும் என்ற உன்னதமான நிலை நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும், பிற குழந்தைகள் எப்படியானால் எனக்கு என்ன என்ற சிந்தனையோடு வாழும் கிறிஸ்தவர்களை விட இந்த அப்துல் கலாம் ஐயா எவ்வளவோ மேலானவர். எனவே கிறிஸ்தவம் என்ற பெயரிலே நாம் நம்மை மூடிக்கொண்டு ஆனால் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழாமல் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறோம். அதனால்தான் சொன்னார், என்னோடு என் மந்தையிலே சேர்க்காதவர்கள் சிதறடிக்கிறார்கள் என்று. நம் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு செய்யும் வாழ்க்கை, பேசும் செயல், சிந்தனை, நம் செயற்பாடு எல்லாம் பிறரை காயப்படுத்துவதிலும் அவர்களை வன்மம் கொண்டு பழிதீர்ப்பதிலும் இருக்குமாயின் நாம் சிதறடிக்கிறோம், ஆண்டவரை சேராதவர்களாய் இருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக எவ்வளவோ திட்டங்கள் தீட்டுகிறோம். எவ்வாறு பொருளீட்டுவது, எவ்வாறு நான் உலகில இந்த சமுதாயத்தில மதிப்பிற்குரிய மகளாக வாழ்வது என்று. அதைத்தான் இந்த முதல் வாசகம் யாக்கோபின் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே குறிப்பிட்ட நகருக்கு நாம் போவோம், வாணிபம் செய்வோம், பொருளீட்டுவோம் என்று திட்டமிடுகிறீர்களே என்று சொல்லுகிறார். உலக பிரகாரமான காரியங்களுக்கு அநேக திட்டங்கள். ஆண்டவரின் ஆவியால் திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் செயலுக்கு, ஆண்டவரின் அரசை கட்டுவதற்கு ஆண்டவரின் திருவுளம் அறிந்து நாம் திட்டமிடுகிறோமா? எனது குடும்பம் கிறிஸ்துவின் குடும்பமாக, ஆவியின் குடும்பமாக, ஜெப ஆவி நிறைந்த குடும்பமாக வாழ்கிறதா? இல்லையே. அப்படியானால் எனது குடும்பத்தை நான் ஆவியின் குடும்பமாக கட்டி எழுப்ப நான் என்ன திட்டம் வைத்திருக்கிறேன்? அதிகாலையில் ஜெபிப்போமா? நண்பர்கள் ஜெபம் சொல்லுகின்றோமா? மாலை ஜெபம் சொல்லுகின்றோமா? குடும்ப ஜெபம் இருக்கின்றதா? முழு திருப்பலி காண்கின்றேனா? ஒப்புரவு அழ்சாதலை பங்கு கொள்ளுகின்றேனா? ஏன் நமக்கு இந்த தேவைகள் எல்லாம் இருக்கின்றது என்றால் ஆவியினால் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார்,
அதிகம் கொடுத்தவர்களிடம் அதிகம் கணக்கு கேட்கப்படும். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் பெயரை அறிந்திருக்கிறோம், போதனைகளை அறிந்திருக்கிறோம், இறைவார்த்தையை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், எல்லா ஜெபங்களும் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்மை சாராத பிற மக்கள் செய்கின்ற உத்தமமான காரியங்களை நாம் சிந்தித்து கூட பார்ப்பதில்லை நமது வாழ்க்கையில் செய்வதற்கு. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுவார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கிறவர்கள் என் மக்கள் அல்ல, ஆண்டவரின் திருவுளப்படி செயல்படுபவரே என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவருடைய திருவுளப்படி செயல்படுகின்ற நம்மை சாராத பிற மதத்து மக்களும் ஆண்டவரின் பிள்ளைகள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவேதான் சொன்னார், நமக்கு எதிராக இராதவர் நம்மை சேர்ந்தவர்கள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளை சிந்திப்போம். நான் கிறிஸ்தவள் இந்த போர்வையில் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவரின் அன்பு பிள்ளைகளாக வாழ்கின்றேனா, அல்லது நாம் வெறும் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து பிற மக்களை குறை சொல்லுபவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்க முடியாது. எனவே அன்பின் பிள்ளைகளே, நன்மை செய்பவர்கள் எங்கிருந்தாலும் ஏற்றுக்கொள்வார். அவர் ஆண்டவரின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து நாமும் ஆண்டவரின் கட்டளை கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கையிலே சொல்லும் செயலும் சிந்தனையும் மனித நேயம் மிக்கதாக ஆண்டவரின் அன்பு கட்டளையை கடைபிடிப்பவர்களாக வாழ நாம் ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே இறைவா, உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு நீர் கற்றுத்தந்த பாடங்கள் அநேகம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகிலே உமது கட்டளைகளுக்கு இணங்க நன்மை செய்கிற பிள்ளைகள் எல்லோரும் உமது பிள்ளைகள் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து அவர்களையும் ஏற்று சக சகோதர ஒவ்வொருவரையும் மன்னித்து அன்பு செய்து நாங்களும் அப்பா கைகோர்த்து ஜாதி மத பேதமின்றி நாங்கள் எல்லோரும் உமது அன்பின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து நன்மை செய்யும் பிள்ளைகளாக, மனித நேயம் உள்ள பிள்ளைகளாக, பிறர் வேதனையில் பங்கெடுக்கும் பிள்ளைகளாக நாங்கள் வாழ அன்னை மரியாள் வழியாக துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, அப்பா நமக்கு கற்றுத்தந்த பாடம் எல்லோரையும் வித்தியாசமின்றி ஏற்றத்தாழ்வின்றி அன்பு செய்வோம். அது மாத்திரமல்ல, நம்மை சாராத பிற மக்கள் நன்மை செய்யும் பொழுது அவர்களும் கடவுளின் பிள்ளைகள் தான் என்பதை உணர்ந்து மனித நேயத்தோடு மன்னித்து ஏற்று அன்பு செய்து நாமும் ஆண்டவரின் படிப்பினை பின்பற்றி மனித நேயத்தோடு இரக்க சிந்தனையோடு வாழ ஒப்புக்கொடுப்போம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம்.